ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா தூங்குனீங்களா? ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வெளியெல்லாம் கிளம்பியாச்சா? ஆம், உண்மையிலே நண்பர்களே ஒண்ணு நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, என்ன முழுமையா வாட்ச் பண்றவங்க என்னுடைய சின்ன சின்ன அசைவுகள், சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட அழகா கண்டுபிடிச்சிடுறாங்க. லாஸ்ட் வீக்ல நான் வந்து ம், குட்டி தம்பிக்கு வந்து பர்ச்சேஸ் அந்த எடுத்த வீடியோ கொடி இதெல்லாம் எடுத்த வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய ஃபேஸ் வந்து வீங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? இப்ப நான் வந்து டெய்லி பார்க்கறதுனால சம்டைம்ஸ் லேசா தோணும். தோணுனாலும் அத வந்து நான் பெருசுபடுத்தாம அப்படியே விட்டுட்டேன். ஸோ அவங்க போட்டு மறுநாள் தான் ஆயிருக்கும். மறுநாளே வந்து பயங்கரமா ஆ காலுலாம் நல்லா பயங்கரமா வீங்கிட்டு, சின்ன 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 குட்டி 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 கட்டியா வந்து கால்ல வந்து நெறைய இடங்கள்ல வந்து வர ஆரம்பிச்சுட்டு. அதுக்கு முன்னாடியும் ஒரு 1 வாரமா வந்து எனக்கு கால்ல வந்து ரைட் ஹேண்ட் இருக்கு பாத்தீங்க ரைட்டு லெக்ல ஹேண்டுக்கு ரைட் லெக் இருக்கு பாத்தீங்களா? அதுல பயங்கரமான பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. ஆ நான் வந்து சரி நம்ம ஒரு கால் எப்பவுமே நான் வந்து நினைக்கிறது அதுதான். நம்மளுக்கு வந்து இடது கால்ல வந்து பேலன்ஸ் கிடையாது. ஸோ வலது கால்ல தான் நம்ம வந்து ஃபுல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுனால, அ அப்படி வீங்கிட்டு வருது அப்படிங்கிற மாரி நான் நினைச்சுட்டு, அந்த வலியோட பொறுத்துக்கிட்டே 1 வீக்கா டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். அதாவது நம்மள வெளிய பார்க்கறதுக்கு தெரியாது. அப்படிதானே? இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் நெறைய விஷயங்கள நாம ஒப்பிடலாம். பலாப்பழத்த பார்த்தா, மேல வந்து அது வந்து ரஃப்பா, முள்ளா இருக்கிற மாரி இருக்கும். பட் உள்ள வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும். முக்கணிகளில் ஒன்று அப்படின்னு. ஸோ அத மாதிரி வெளித்தோற்றத்துல வந்து நம்ம நல்லா வந்து சீவி சிங்காரிச்சு, நல்லா மினுக்கிட்டு அலையிறாம்பாங்கல்ல, அந்த மாரி நம்ம நல்லா டெய்லி ஒரு சாரி கட்டிட்டு நல்லா இருக்கிற மாரி இருந்தாலும், என்னுடைய பெயின் கால்ல எப்படி இருக்கு? உள்ள பெயின் எப்படி இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் அத உங்களுக்கு பார்க்க நெறைய பேருக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு சில பேர் வந்து என்னுடைய மாற்றங்களை வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் ஆனா நெனச்சுட்டேன், ஆமா நம்மளுக்கு கொஞ்சம் வலி இருக்கு அப்படின்ட்டு. அதனால அதனுடைய ரியாக்ஷன் மேல தெரியுது போல அப்படின்ட்டு. ஸோ சடனா இதே மாதிரி தான். லாஸ்ட்டு ஒரு 6 மாசம் தானே ஆகுது. 6 மாசத்துக்கு முன்னாடியுமே வந்து நான் பெட்ல அட்மிட் ஆயிருந்தேன் இல்லையா? அந்த டைம்ல இதே மாதிரி தான் கால் பெயின் ஆயி, இதே மாரி தான் சின்ன சின்ன கட்டியாயி, இந்த மாரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி டக்குன்னு இம்மீடியட்டா நான் 1 வாரமா அலைஞ்சுட்டே இருந்தேன்னா வந்துட்டு. ஸோ ஆஸ்பத்திரிக்கு வீட்ல இருந்து லீவே போடக்கூடாது, போடக்கூடாதுன்னு நெனச்சு நம்ம போயிட்டுருப்போம். வலிய பொறுத்துக்கிட்டு. கடைசில சிவியரா ஆன பிறகு, நம்மள அறியாமே நம்ம கண்டிப்பா லீவ் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து ஆ ஹாஸ்பிட்டல் போறேன். அங்க காய்ச்சல் வந்து 103 பயங்கரமான காய்ச்சல். கேஷுவாலிட்டில வந்து அட்மிட் ஆயிட்டு இருந்து, ஸோ அங்க வச்சு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம போறதுக்குள்ள எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ மத்தியானம் போயிட்டு ஃபுல்லா வந்து நான் அங்க தான் அட்மிட் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன இதுல வந்து நான் சொல்ல வரேன் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்லயே வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கவனிக்க மாட்டேங்கிறோம். எனக்கு ஆல்ரெடி இருக்குன்னு தெரிஞ்சும் நான் வந்து லேசா இருக்கும்போதே வந்து அத கவனிக்காம வந்து நான் விட்டுர்றேன். இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து நெறைய விதமான காரணங்களால வருது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 3 இயர்ஸா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அந்த இடம்லாம் செவந்து பயங்கரமா கால்லாம் வீங்கிட்டுலாம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மறு வருஷம் வந்துச்சு. அப்போ ஏவிஎம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தேன். அப்பவும் காய்ச்சல்லாம் விடாம 1 வாரத்துக்கு மேல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாமே இந்த பிரச்சனைக்கு அப்புறமா தான் நான் இந்த மாதிரியான சிவியரான கண்டிஷன் அதுவரைக்கும் நான் ஒரு 20, 22 வருஷமா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீவருக்கோ, இன்ஃபெக்ஷனுக்கோ உள்ளாகி நான் எந்த அட்மிட்டும் வந்து நான் ஆனது கிடையாது. ஒரு வயித்தெரிச்சல் இந்த மாரி முடியாத பட்சத்தில ஹாஸ்பிட்டல் போவேன். ஒரு ட்ரிப்ஸ் ஏத்துவேன், வந்துருவேன். அந்த மாதிரி தான். மத்தபடிலாம் வந்து காய்ச்சல் வந்தாலுமே மாத்திரையும் போட்டுக்கிட்டு கை மருந்தெல்லாம் நம்ம அம்மாவே நீங்க வீட்ல பார்ப்பீங்க.
கூடுமான வரைக்கும் போவாமையே எல்லாமே மேக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, "ஏய் 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட என்னலாம் இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, என்கிட்ட எதுவுமே இல்லம்மே. பட் இப்ப என்ட்ட என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தைராய்டு இருக்கு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, அப்புறம் வந்து கால்ல வந்து அ நரம்பு நரம்பு பெயின் இப்ப இதுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நர்வ் வந்து டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா, கால் வந்து பயங்கரமா வீங்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு கால் வந்து சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்குது. அதனால அடிக்கடி, அடிக்கடி அத வந்து நம்ம வந்து நீங்க வந்து ரொம்ப மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்காங்க. நம்ம காலையில வந்து கிளம்பிலாம் நல்லா நீட்டா தான் ஸ்கூலுக்கு போறோம். வெயிலு, வெளிய போறது, வைக்கிறது, திருப்பி பஸ்ல டிராவலு அப்படிங்கும்போது நெறைய வெளிய உள்ளது ஸ்கின்ல வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பி வீட்டுக்கு வந்து நம்ம வந்து மேல் கழுவி எல்லாமே நம்ம பார்க்க தான் செய்றோம். இருந்தாலும் ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில அது அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. அத எப்படி கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு தெரியல. இப்போ 3 நாளா வியாழன், வெள்ளி, சனி 3 நாளும் ஸ்கூலுக்கு சுத்தமா போக முடியாத சூழ்நிலை. இப்பவும் உங்கட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஆனாலும் அந்த ஒரு தெளிவான ஒரு ஃப்ரெஷ்ஷா அது என்ன சொல்றது? நல்லா உற்சாகமா அப்படி நடக்கக்கூடிய அந்த ஒரு தெம்பு வந்து பூஸ்டப் வந்து இன்னும் இல்ல. ஒரு பக்கத்து வரைக்கும் கூட நடக்க முடியல. அப்படியே மயங்குற மாதிரியே ஒரு இது வந்து இருக்குது. அப்புறம் அந்த கால் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல வந்து முட்டுல இருந்து கீழ வரைக்கும் கரெக்ட்டா நம்ம கொலுசு போட்டோம்னா அந்த இடம் வருதுல்ல. நீங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. அந்த இதுல இருந்து கீழ வரைக்கும் நல்ல இப்படி அமுக்கணும் அப்படின்னா, கல்லு கணங்கா இருக்கிற மாதிரி வீங்கியிருக்கு. ஆ ஸோ நான் டாக்டர்ட்ட சொன்னேன். அப்ப அவங்க வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலாம் அதுக்குள்ள எதுவும் பாதிப்பு இருக்கான்னு தெரியாது. ஸோ வந்து ஒரு ஸ்கேன் வந்து அந்த நரம்புகள் ஏதாவது உள்ள பாதிப்பு டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ரத்தம் வந்து சரியா சீரான முறையில கால்ல வந்து போகல அப்படின்னாலும் பயங்கரமான அந்த வீக்கம் வந்து இருக்கும். அடிக்கடி அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள வந்து தொற்று ஏற்படுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. அத வந்து நீங்க முறையா வந்து கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லன்னா அது காலை வந்து நடக்க முடியாத அளவுக்கு கூட அது ஆகி அந்த இது வந்துரும் அப்படின்னு. ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு கால் நடக்க முடியாம தான் இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னு ஒரு கால்ல தான் ஃபுல் பேலன்ஸ்டு. சரியா நான் வந்து பண்ணியிருக்கிறது. இதையுமே கிண்டல் பண்றதுக்கெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து இருக்காங்க. என்ன அப்படின்னா, அ எங்க தெரியுது இவங்க வந்து இதாக்கும், இவங்க வந்து நீங்க வந்து ஹேண்டிகேப்ட் ஆக்கும், நீங்க வந்து மாற்றுத்திறனாளியாக்கும். என்ன ஒரு பொய் டான்ஸ் ஆடுறது என்ன, அது என்ன அப்படிங்காங்க. நம்ம அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல நின்னுட்டு அந்த ஒரு 30 செகண்ட் வீடியோ எடுக்கும்போது, ஒரு நேரம்லாம் திருப்பி அகைன் எடுக்க முடியலன்னா, உடனே போய் ரெஸ்ட் எடுத்து, உடனே போய் அடுத்த இடத்துல உட்காந்துட்டு திருப்பி பாட்ட செட் பண்ற வரைக்கும் அப்படிலாம் பண்ணிட்டு தான் வந்து நம்ம எடுக்கிறோம். அது வந்து ஒரு சில பேருக்கு தெரியல. ஸோ, எதுக்கு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா இருக்கோம், ஹேப்பியா இருக்கோம் அப்படிங்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்களுக்கு என்ன அப்படின்னு காட்டும்போது, நம்மளுடைய வலியையும் வந்து நம்மள வந்து 3, 4 நாள், 5 நாளா காணுமே, அவங்களுக்கு என்ன அப்படின்னு என்ட்ட கேட்கிறவங்களுக்காக, இந்த என்னுடைய ஹெல்த் அப்டேட் பதிவு. உங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான ஏதாவது பாதிப்பு யாருக்காவது தெரிஞ்சா விவரம் தெரிஞ்சிருந்தாலோ, இல்ல பாதிப்பு இருந்தாலோ, அதுக்கான சொல்யூஷன் இருந்தா எனக்கு கொஞ்சம் வந்து சொல்லுங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். வேற ஏதாவது இயற்கையா இப்ப நெறைய பேர் எனக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒருத்தங்க எனக்கு அக்கா மாதிரி எனக்கு ஒரு மூத்திருப்பாங்க. பக்கத்து பெட்ல இருந்தவங்க வந்து நெறைய ஆலோசனைகள் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நெறைய நீங்க இதெல்லாம் அவிச்சு குடிங்க. இந்த காய்கறிகள் சாப்பிடுங்க. இந்த பழங்கள் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க. உங்களுக்கு ஹெல்த் வந்து நல்லா உடம்புலாம் வந்து நல்லா லேசா இருந்த மாரி இருக்கும். நல்ல நீர் போகும் அப்படின்னு நெறைய வந்து அவங்க சொன்னாங்க. உங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க அப்படின்ட்டு. நானும் நினைக்க எங்க அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க, "சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்" அப்படின்னு. நான் எவ்வளோ சாரி வந்து டெய்லி கட்டிட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக காசுலாம் செலவு பண்ணி நான் என்ன பண்றேன், சாரீஸ்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுக்கிறேன். அப்படித்தானே? ஸோ அப்படிங்கும்போது அந்த சாரிய ஒரு குறைஞ்சது ஒரு ரூ. 500 வச்சுக்கோமே. மினிமம் நம்ம அதுக்கு மேல நெறைய ரேட் போட்டு எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற பட்சத்துல ஒரு நாள் உடுக்கும். அப்போ நம்ம உடல பாதுகாக்கிறதுக்கு ஆ நம்ம அந்த காச வந்து செலவு பண்ணி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நல்லபடியா ஆ வாங்கி சாப்பிட்டா என்ன, இது பண்ணா என்ன அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் அப்படின்னு நம்ம சொல்லி 3 நாள், 4 நாள்லாம் இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10,000க்கு குறையாமலே வரும். அந்த அவங்க போடுற ட்ரிப்ஸு, மருந்துகள், மாத்திரைகள், ரூம் செலவு, அது இதுன்ட்டு நெறைய வரும். என்ன? அதனால நம்ம அத கவனிக்காம லாஸ்ட் டைம்ல எல்லாத்தையுமே அங்க கொண்டு குடுக்குற மாரி ஆகும். அதுக்காக அவங்க நம்மள்ட்ட புடுங்குறாங்கன்னு நான் சொல்ல வரல.
அப்படின்னு போகும்போது அந்த மருந்து செலவுகள் நம்மள அவங்க கியூர் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்படிதான் ஆகுது. ஏன்னா நரம்பு வழியா இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கப்புறம் அந்த கிருமிகளுக்கு அத சாகடிக்கிறதுக்கு அவங்க மருந்து எல்லாமே வந்து நரம்புல போடணும் அப்படிங்கும்போது, எல்லாமே சும்மா நார்மலான ஊசியில போட முடியாது. ஸோ ட்ரிப்ஸ் ஏத்தும்போது நம்மளுக்கு அது மூலியமா போட முடியும். இப்ப அகைன் கன்டினியூவா நீங்க வந்து பெட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு 3 நாள் தான் நான் லீவ் போட்டிருக்கேன். திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகணுங்கிற ஐடியாவுல நான் இருக்கேன். இன்னும் போயிட்டு நான் ஒரு நாள் போயிட்டு வந்தா தான் தெரியும். ஏன்னா காலுக்கு நல்லா ரெஸ்ட் இருந்தா தான் இது பண்ணுவாங்க. லீவும் கம்மியா இருக்குது. அப்புறம் மனசும் வந்து பயங்கரமா வந்து டயர்டான சூழ்நிலையில வந்து இருக்குது. சில பேர் சில விதமாக, பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு இது பண்ண நினைக்கிறேன். நெறைய பேர் அது வந்து கேட்குறீங்க, அக்செப்ட் பண்றீங்க. ஸோ ஒண்ணே ஒண்ணுக்கு சொல்றேன்னு. நான் டெய்லி ஸ்கூலுக்கு போவேன் இல்லையா? போம்போது பைக்ல போயிட்டே இருக்கும்போது, பஸ் ஸ்டாண்ட் நியர்பை பஸ் ஸ்டாண்ட் போகும்போது ஒரு லேடி சரியா? அவங்க பார்க்கறதுக்கு என்னோட வயசு கம்மியா இருக்கிற மாரி இருந்தாங்க. ஆனா ரதி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ மேபி மூத்தவங்களாக கூட இருக்கலாம். தோற்றம் வயசு கம்மியா இருக்கவங்க மாரி இருக்கலாம். அப்போ பின்னால நான் வண்டியில உட்காந்துருந்தேன். அப்போ ரதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவங்களும் ஐடி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒர்க் போறாங்க நல்லா தெரியுது. போட்டுட்டு வீடியோலாம் பார்த்தேன். நல்லா இருக்குது. பிரகனும் எனக்கு பையன் மாதிரி தான். அப்படின்னு சொல்லிட்டு நல்லாரு நல்லாரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க. அவளையும் விட்டுறாதே அப்படின்னு சொல்லி அவ நேம சொல்லி அவளையும் நீங்க விட்டுறாதீங்க. அதுவும் நம்ம பிள்ளை தான். அவளையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பதிவ வந்து நான் கண்டிப்பா உங்கள்ட்ட நான் சொல்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். என்ன அப்படின்றா, யாரையும் வந்து நாம விரட்டி விடல, தள்ளி வைக்கல, சேர்க்காம நாம இல்ல. சரியா? இந்த இடத்துல அவங்களாவே சுயமாவே அவங்களே முடிவெடுத்து அவங்களே போனது. ஆ திருப்பி அ திருப்பி திருப்பி நீங்கள் வந்து தேடலையா? பேசலையா? பார்க்க போனீங்களா? அப்படின்லாம் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு தனியா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஒரு சில விஷயத்துக்காக நான் கொஞ்சம் இதா இருந்தேன். நாட்ல இப்படிதான் நடக்குமா? இல்ல இப்படிதான் இருக்கணுமா பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து யாருக்கிட்டலாம் கொஸ்டின்ஸ் வைக்கணும் அப்படின்னா, காவல்துறை கிட்டயும், மேல் அதிகாரிகள்ட்டயுமே நான் கொஸ்டின்ஸ் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். சரியா? கண்டிப்பா. ஒரு தாய் தகப்பனாக எங்களுடைய கடமையை ஆற்றும் பொழுது, அதையும் நீங்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்களா? அப்ப அதுக்கு தீர்வு நாங்க என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அவங்க அசால்ட்டா ஒரு வித பதில வந்து சொல்லி முடிச்சுடுறாங்க. போனா போகட்டும். என்ன ஆனாலும் என்ன? எது ஆனா என்ன? என்ன நடந்தா என்ன? வேண்டான்னு போற புள்ள அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஸோ அது வந்து கரெக்ட்டான பதில் கிடையாது. ஸோ அதுக்கும் வந்து நான் சில கேள்விகள் வந்து எழுப்ப வேண்டியிருக்கு. அதனால தான் நாங்க வந்து போய்க்கிட்டே இருக்கோம். விட்டுப்பிடி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கோம். அதனால நெறைய பேர் வந்து ஒரு சில பேர் அங்கேயும் போயி, அ இந்த மாரி நல்லா ப இப்படி இதுதான் நல்லா கெத்து. இதுதான் இது அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் இயர் பர்த்டே வந்து நான் வந்து என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீடு போன வருஷம் தான் ஜூன்ல தான் நம்ம ஜாயின் பண்ணோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல பர்த்டே வந்துச்சு. அவ்ளோ ஒரு ஹேப்பியா அது எல்லாமே நானும் உங்களுக்கு வந்து திருப்பி அகைன் வந்து காட்டுறேன். ஏன்னா, மெமரி லாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தூங்குறவன வந்து எழுப்பலாம். தூங்குற மாரி நடிக்கிறவன எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து தங்க கொலுசுலாம் வந்து நான் கிஃப்ட் பண்ணி நான் அத பெருசா சொல்றதுக்கு வரல. இத்தன வருஷம் கழிச்சு பிரிஞ்சு வந்த நம்ம பிள்ளை வந்து நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆசாசியா அப்படிலாம் பண்ணி நல்லா இருந்து, அந்த இது பொங்கல் செலிப்ரேஷன் எவ்ளோ இது எல்லாமே வந்து அவ்ளோ ஹேப்பியா இருந்து, ஆ போறது. ஏன்னா, அ ஆனா அவங்க வந்து மறைமுகமா நெறைய விஷயங்கள்லாம் எழுதி எழுதி ட்ராமாஸ் நெறைய அதிர்ச்சிகள் எனக்கு லைஃப்ல வந்து காத்து கிடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன அதிர்ச்சிகள் அப்படியா ஃபேமிலியா வந்து ஆ அண்ணன் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இருந்தது ஒரு அதிர்ச்சியா? இல்ல சேரலையா? இல்ல அண்ணன் குழந்தைங்க கூட மிங்கிள் ஆகுன்னு சொல்லி நல்லா இருக்கிற இரு அப்படின்னு சொன்னது அது வந்து அதிர்ச்சியா? அம்மா, அப்பா எல்லாரும் குடும்பமா நல்லா இருப்போம். சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை தவிர்க்கப்படணும். மற்ற எல்லாம் நல்லது. எல்லாருமே நல்லவங்க கிடையாது அப்படின்னு எடுத்து சொன்னது அதிர்ச்சியா? எது அதிர்ச்சி அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து தெரியல. இல்ல நம்மளுடைய பணம், 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 பணம் அப்படிங்கிறது இதுவா? நான் என்னுடைய பணத்தை பணம் அப்படின்னு சொல்லி பார்க்காம, எதையுமே இது பண்ணாம போட்டேனே அது அதிர்ச்சியா அப்படின்னு தெரியல. இங்கிலீஷ்ல நெறைய எழுதி, 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 எழுதி போட்டு வைப்பாங்க. ஆ ஸோ அதனால கேட்கிறவங்க வந்து அவங்க வந்து நெறைய இடத்துல நான் போம்போது நிப்பாட்டி கேட்பாங்க. ஏன்னா, என்ன வந்து ஒரு நானும் ஒரு பெரிய குடும்ப பொண்ணு, ஒரு அம்மா, அப்பா, ஒரு பிள்ளைக்கு அப்படிங்கிற மாரி என்னை நிப்பாட்டி,
நிறைய மூத்தவங்க சரியா, இளையவங்கல நிறைய மூத்தவங்க கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லி, அழாத அழாத ரதி, நான் ஒரு அக்காவா தங்கச்சான்னு அழாத, ஸ்ட்ராங்கா இரு, எங்க போயிரும், எல்லாம் இதாகும் அப்படின்னு சொல்லி பேசுறவங்களும், அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி பண்ணு, இப்படி இரு அப்படின்னு எனக்கு அட்வைஸ் சொல்றவங்களும், நீ போய் பார்க்கலையா, அப்படியே விட்டுட்டியா, ஏன் போ தேடு அப்படின்னு அவங்க வீட்டுல நார்மலா நடக்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லார் வீட்லயும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்து ஒரு பிள்ளை வந்து போயிருக்கு அப்படின்னா, இப்போ லவ் பண்ணி, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், லவ் பண்ணி அகைன் ஓடிட்டுனா நம்ம எந்த இதுவும் அது வந்து காமன் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி தனியா அதுவும் எவ்வளோ அழகா இந்த 1 இயர் டிராவல வந்து நான் வந்து எனக்கு டைம் இல்ல. என் உடம்பே எனக்கு சரியில்ல. என் உடம்பே நான் கவனிக்க முடியல. எனக்கு வந்து ஹெல்த்துக்கு ஏத்த போதுமான சத்தே இல்லைங்க. நான் எதுவுமே வந்து சரியா சாப்பிடல அப்படின்ட்டு. அது உண்மைதான். சாப்பிட்டும் சாப்பிடாமையும் அந்த மாதிரி ஓடி ஒரு பேலன்ஸே இல்லையா. சும்மா ஏதோ பேருக்கு 5-6 சாப்பாடை சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹெல்த்தா என்னுடைய இதுல இந்த கடந்த மார்ச் 5ஆம் தேதி எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும் அதுல இருந்து நிறைய பேருக்கு அதான் சொல்றேன்ல, வெளியே வீடியோவுக்கு பாக்குறதுக்கு நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு சில நிகழ்வுகள்ல நான் ஹாப்பியா இருந்து ஆகணும். துன்பம் இருந்தாலும் ஒரு இது மூலியமாக நான் வந்து இதாகணும். அதனால வீடு அப்படின்னா எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு விதமான இது பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேரு வெளியே வந்து கப்பிள்ஸா வந்து பயங்கரமா ஹாப்பியா இருக்கிற மாதிரிலாம் வீடியோஸ் போடுறாங்க. இந்த மாதிரி புருஷன் நம்மளுக்கு இல்லையே, இந்த மாதிரி இது இல்லையே, நம்ம வீட்ல இப்படி வைக்கலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆஃப்டர் ஆல் அது வந்து ஒரு 10 நிமிஷம், 1 நிமிஷம், 1 மணி நேரம் கூட வைங்களேன் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த டைம் தான். அதுக்கு பின்னாடி நாங்களே எங்க பக்கத்துலலாம் எங்க ஏரியா சைடு இன்னும் எத்தனையோ பேர் கப்பல்ஸ்லாம் ஆடுறது. அவங்க வந்து நிஜத்துல வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க, பட் வீடியோல எப்படிலாம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியா? ஆனா நம்ம இது ஒரு ஃபேமிலியா, ஒரு குடும்பமா வாழ்ந்த ஒரு அமைப்பு நீங்களே பார்த்திருப்பீங்க. டிக்டாக் பீரியட்ல இருந்தே இப்பவும் பார்த்தா எந்த விதமான ஒரு உறவும் ஒருத்திக்கு இல்லாம இருக்கேன்னா நான் இருக்கேன். சரியா? எனக்குன்னு இப்ப இருக்கிறது அப்படின்னு பார்த்தா என்னுடைய பேர குழந்தைகளை தான் வந்து நான் வந்து மெயினா வந்து இப்ப எனக்கு இருக்கிற அடுத்த ஒரு மன ஆறுதல் தரக்கூடியதா வந்து நான் நினைச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் எனக்கு நானு எவ்வளவுதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் சண்டை போட்டாலும் நாங்க 2 பேர் தான் நம்ம அப்படின்னு லைஃப் வந்து ஒரு பாடத்தை வந்து நம்ம வந்து உணர்த்துதுல எல்லாமே வந்து வருது. அப்புறம் வந்து தன்னால ஒண்ணு போய் லாஸ்ட்ல நீ மட்டும்தான் தனிமை அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு. இப்ப நம்ம யாருடைய சுதந்திரத்துக்கோ யாருடைய லைஃபுக்கோ நம்ம இன்டர்ஃபியர் ஆகல. பட் இந்த மாதிரி உங்க வீட்லயும் ஒரு 6 மாசமா போயிருந்தா நிறைய பேர் என் மேல அக்கறையில எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய இப்பெல்லாம் உங்களை பண்ணி இருக்குது, அதனால நீங்க வந்து இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நான் அவங்களெல்லாம் வந்து நான் தப்பு சொல்லல. பட் ஒரு சில பேர்ட்ட கேட்க, நாங்களா போகாம நாங்களா ஜாலியா திரிஞ்சுக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன். இல்ல, அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலை கருத்து நடக்கின்றது, நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன பண்ணிட்டு அங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ என்னுடைய வலியோடு சேர்த்து இதையும் வந்து சொல்லிட்டு போகணும் அப்படின்னு இருக்கேன். பெற்ற தாயாக நம்ம பிள்ளைகள எல்லாம் இது பண்ணிருந்தோம். பிள்ளைகள்ட்ட இருந்து நம்ம பணம் காசு தான் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நான் லைஃப்ல நினைச்சேன். பட் வந்து நம்மளுக்கு எங்க அப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும்போது என்னுடைய இந்த பிள்ளைக்கு காலில்லாத பிள்ளைக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வந்துட்டு அப்படின்னு நினைச்சாங்க. சோ அந்த பாக்கியம் வந்து சுத்தமா குடுத்து வைக்கல. சரியா? வெரைட்டிஸா இது நான் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. வெரைட்டிஸா இன்னைக்கு யூடியூப் பார்த்து அது பார்த்துல இப்படிலாம் சமைக்க தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம். ஒரு நாள் கூட நம்மளுக்கு உடம்புக்கு சரியில்லைனாலும் சரி, எனக்கு இந்த ப்ளீடிங்லாம் ஹெவியா இருக்கும் மந்த்லி வரும்போது. அந்த டைம்ல கூட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணி எனக்கு செஞ்சு தந்தது கிடையாது. இன்னைக்கு வந்து இவ்வளவுலாம் செய்றாங்க அப்படிங்கும்போது ஓகே ரைட். அப்போ எல்லாமே செல்ஃபிஷா அதுதான் நினைக்கிறாங்க. மணி 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 இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம். வாங்காம இருக்க முடியாது சொல்லல. அந்த துன்பத்திலும் எல்லா குடும்பமும் அப்படியே இதே மாதிரி இதை பார்த்து எத்தனை குழந்தைங்க நம்மளும் வீட்டு விட்டு வெளியே ஓடி வந்துடும். தயவுசெய்து ப்ளீஸ் இப்படி நினைச்சு வந்துடாதீங்க. அவளுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்து இருக்கிறனால அவ எல்லாத்தையும் வாங்கி நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள்ல 90% பொருட்கள் வந்து அவ ரிட்டர்ன் போட்டுருவா. அவ வச்சுக்க போறது கிடையாது. சோ லிங்க்னு நிறைய பேர் போட்டு சம்பாதிக்கிறாங்களே, அவங்க யாருமே அதை வச்சுக்கிறது கிடையாது. அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. நீங்க அதை தொடர்றதன் பொருட்டு, அதை பாக்குறதன் பொருட்டு தான் அவங்களுக்கு லட்சக்கணக்கில பணம் போகும். இதை பத்தியும் நான் டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன். நிறைய பேர் ஏமாறாதீங்க. சோ அத மாதிரி பணம் சம்பாதிக்க முடியும்தான் அம்மா அப்பாவை தூக்கி போட்டலாம் அப்படின்னு யாரும் வந்து நினைக்காதீங்க தயவு செய்து. சோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் எடுத்துக்கங்க.
ஓகே பாய். அப்புறம் மீண்டும் பிறகு சந்திக்கலாம் சரியா?